நடிகர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்று 1 மாதம் கூட கம்ப்ளீட் ஆகலை. 13 நாள் 20 நாளுக்குள்ளே தான் ஆகுது. இது வரைக்கும் 40 கொலைகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 19 கற்பழிப்புகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த அரசு என்ன தான் பண்ணுதுன்னு தெரில. இது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்படி பேசுகிறோம் இல்லையா, இந்த மாதிரி பேசுகிற யூடியூப் நடத்துகிறவங்கள, பத்திரிக்கையாளர்களை அள்ளிக்கா தூக்கி கைது செய்கிறாங்க. இது திமுக கூட கொஞ்சம் அச்சப்படும். அது சர்வசாதாரணமாக இப்போ தாவேகா அரசு கைது செய்துன்றது, ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரானது இது ஆர்எஸ்எஸ் செய்யும், பிஜேபி செய்யும். அவங்க கூட கொஞ்சம் யோசிப்பாங்க தமிழ்நாட்டில். அதை விட இவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஐயா, நீங்கள் சரியாக செயல்படுங்க ஐயா, சரியாக செயல்படுங்க. நீங்கள் 1 மாதம் கூட ஆகலை. நீங்கள் திவாரம் சொன்னீங்கல்ல, மாதம் 2500, மாமன் சீரு மச்சான் சீருன்னு சொல்லிட்டு 6 சிலிண்டரு, இதுக்கு 6 மாதம் டைம் கேட்டிருக்கீங்க. அது நாகரிகம். ஆனால் இந்த சட்ட ஒழுங்கை வந்து ஒரு நாள்லேயே நீங்கள் சரி பண்ணலாம், ஒரு 2-3 நாள்லேயே சரி பண்ணலாம். இது என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் இவ்வளோ நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 பேருன்றாங்க, 19 கற்பழிப்புன்றாங்க, பச்சிளம் குழந்தைகள் வேறு. இதில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராத கற்பழிகள் எத்தனையோ, போலீஸ் ஸ்டேஷனை கண்டுக்காமல் கொலைகள் பண்ணிட்டா கூட கண்டுக்காமல் எடுத்துகிட்டு போய் எரிக்கிறது எத்தனையோ. இது நாடு எங்கே போயிட்டுருக்கு? சுடகாடு ஆகிட்டுருக்கு. நீங்கள் வெறும் விளம்பர அரசியல் மட்டும் பண்ணுறீங்க. எப்படியே ஒரு விளம்பரம் பாட்டு போட்டு வந்துட்டார் பார், விஜய் வந்தார், நடந்தார், பேண்டார், உக்காந்தார், இதை மட்டுமே பரப்புகிறாங்க இன்ஸ்டாகிராமில். இது ஆபத்தானது. இந்த விஜய் மகமாக தமிழ்நாடு மாறுவது விஜய்க்கு வேணால் நல்லதாக இருக்கலாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதில்லை. இதை தான் சொல்கிறோம். நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க. அரசியல் பண்ணி நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க. அரசாங்கத்தை நல்லா வச்சுக்கோங்க, அரசாங்கத்தை வெளிநடத்துங்க. அதை நீங்கள் ஒரு பொழுதும் செய்ய போகிறதில்ல, செய்யவும் மாட்டீங்க. அதுக்கான திட்டமும் செயல்பாடும் இல்லை. யாராவது எடுத்து பேசினா அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணு. இப்போ அதிமுக உடச்சி குட்டிச்சவராக்கி 2-3 எம்எல்ஏ வெளியே பாஸ் வச்சு ராஜினாமா பண்ண வச்சுட்டு தாவேகாலில் வச்சு ஜெயிக்க வச்சு உங்கள் அரசை காப்பாற்றிக்கிறதுக்கான அத்தனை வேலையும் செய்கிறீங்க. அத்தனை கிரிமினல் வேலையும் செய்கிறீங்களே தவிர பொதுமக்களை காப்பாற்றுறதுக்கோ, உனக்காக நம்பி ஓட்டு போட்ட மக்களை காப்பாற்றுறதுக்கோ அதுக்கான திட்டத்தை செய்யலையே. அத்தனை பேர் ராஜினாமா பண்ண வேண்டியது. அது என்ன 3 பேர் மட்டும் ராஜினாமா பண்ணுறது? அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. 3 பேர் நம்ம மக்கள் ஓட்டு போடுறாங்களா, இந்த தாவேகாவை நம்பி ஓட்டு போடுறாங்களா, விஜய் நம்பி இனிமேலும் ஓட்டு போடுவாங்களா? அந்த 3 பேர் தோற்றுட்டு வேறு எதனா கட்சி வந்துச்சுன்னா சைலண்ட்டாக இருந்துடலாம். அந்த 3 பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா உடனே நம்ம இறக்கிடுவோம், மற்றபடி ரிசைன் பண்ணுறான்னுடுவோம். இது எவ்வளோ பெரிய திட்டம் தெரியுமா? எவ்வளோ பெரிய இந்த கிரிமினல் புத்தியை மக்களை வெளிநடத்துறதுல வைங்கய்யா, மக்களை காப்பாற்றுறதுல வைங்கய்யா. ஒரு மாற்று அரசியலை நோக்கி மக்கள் ஓடி இருக்காங்க. நீங்கள் 50% ஓட்டு வாங்கினீங்க, 50% அமேஷோடைய நம்ம பிஜேபியோடைய ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட் இருக்குது, அதை மறுக்க முடியாது. இருந்தாலும் இப்போ நீங்கள் தான் முதலமைச்சர், இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்து